சங்க இலக்கியம் என்பது 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்த 18 நூல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. அதுதான் 14 மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதில் அகத்தை பற்றிய 400 பாடலை கொண்ட ஒரு அற்புதமான நூல் தான் அகநானூறு என்பது. இந்த அகநானூறை நம்ம பிரித்தோம்னா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகத்தை பற்றிய 400 பாடலை கொண்ட ஒரு நூல். இந்த நூலுக்கு நெடுந்தொகை என்கிற ஒரு பெயரும் உண்டு. தொகை அப்படின்னா தொகுக்கப்பட்டது, நெடுமை அப்படின்னா நீண்ட பெரியன்னு அர்த்தம். அப்போ பெரிய தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அல்லது பெரிய கவிதைகளாக தொகுக்கப்பட்ட ஒரு நூல். ஏன்னா ஒவ்வொரு பாடலும், இந்த 400 பாடல், ஒவ்வொரு பாடலும் குறைந்தபட்சம் 13 அடியிலிருந்து அதிகபட்சம் 31 அடி வரைக்கும் உள்ள நீண்ட செய்யுளால் ஆக்கப்பட்ட 400 பாடல் கொண்ட நூல் என்பதனால தான் அதுக்கு நெடுந்தொகை என்கிற பெயரும் உண்டு. இதை தற்காலத்தில் முதல்ல பதிப்பித்தது யார் அப்படின்னா ராசகோபால ஐயங்கார் தான் முதல்ல இதை அவர் பதிப்பிக்கிறார். இந்த கிட்டத்தட்ட ஒரு 145 புலவர்கள் இதை பாடியிருக்கிறாங்க. இந்த நூலில் உள்ள பாடல்களை கிட்டத்தட்ட 145 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா இதை போன்ற 13 அடியிலிருந்து 31 அடிகளான செய்யுளை கொண்ட நூலை தொகுத்தது யார் அப்படின்னா ஒப்பூரிக்குடி கிழார் மகனார் உருத்திர சன்மானார். ஒப்பூரிக்குடி அப்படின்னு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அவருடைய மகன் ஒப்பூரிக்குடி கிழார் என்பவரே மிக சிறந்த ஒரு சங்ககால புலவர் தான். அவருடைய மகனார் உருத்திர சன்மர் அப்படிங்கிறவர் தான் இதை தொகுத்தார். அதை ஆணையிட்டது யார், தொகுப்பித்தது யார், தொகுக்க வச்சது யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடலாக பாரதம் பாடிய பெருந்தேவனார், பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனார் சிவனை பாடக்கூடிய ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் தான் அகநானூருடைய முதல் பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த நூல் 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகள் அப்படின்னா களிற்றியான நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு. இப்போ களிறு அப்படின்னா ஆண் யானை, நிறையினா வரிசை. அப்போ போர்க்காலத்தில் ஆண் யானைகள் செம்மாந்து நடையுடைய ஒன்றாக செல்லும் அல்லவா, அதே போல் செம்மாந்த நடையுடைய பாடல்களாக முதல் பாடலிருந்து 120வது பாடல் வரைக்கும் இருக்குது. போர்க்காலத்துக்கு போகக்கூடிய ஆண் யானைகள் எவ்வாறு செம்மாந்து நடைவிடமோ ஒரு கம்பீரமாக போகுமோ அதை போல் நடைவுடைய பாடலாக இருக்கக்கூடிய ஒரு வரிசை. 121வது பாடலிருந்து 300வது பாடல் வரைக்கும் கிட்டத்தட்ட 180 பாடல்கள். இது 120 பாடல்கள். 1வது பாடலிருந்து 120வது பாடல் வரைக்கும். 120 300வது பாடல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மணிமடை பவளம்னு பேர். மணி அப்படின்னா தமிழ், மணி போன்ற தமிழ். இடையிடையே பவழம் போன்ற பல வார்த்தைகள், வடமொழி வார்த்தைகள், சொற்கள் அமைந்த நடைவுடைய பாடலாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. எனவே தான் 121வது பாடலிருந்து 300வது பாடல் வரைக்கும் மணிமடை பவளம், மணி போன்ற தமிழுக்கு இடையிடையே ஆங்காங்கே சில வடமொழி சொற்களும் இருப்பதற்கான பாடல்களாக இருக்கலாம். 301வது பாடலிருந்து 400வது பாடல் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 100 பாடல்கள். நித்தில கோவைன்னு பேர். நித்திலம்னா முத்து, கோவைன்னா மாலை. முத்து மாலை போன்ற வெள்ளையான அழகான முத்து மாலை போன்ற எளிய சொற்களால் ஆக்கப்பட்ட பாடல்களாக இருப்பதற்கு தோன்றுகிறது. எனவே தான்
அகநானூறு மட்டும் களிற்றான நிறை, மணிமடை பவளம், நித்தலக்கோவை என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளை உள்ளடக்கிய அகப்பாடலை கொண்டது. இந்த 400 பாடல்லையும் அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. இப்போது 2, 8 என்று வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே குறிஞ்சி திணையுடைய பாடல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2, 12, 22, 32, 42, 52 2ன்னு வர்றது. அதேபோல் 8, 18, 28, 38, 48, 58 என்று 8ஆக வர்றது எல்லாம் குறிஞ்சி திணையுடைய பாடல்கள். 4ன்னு வர்றது எல்லாமே முல்லை திணையுடைய பாடல்கள். 4, 14, 34, 44, 24 இப்படி. 6ன்னு வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மருத திணையுடைய பாடல்கள். மருதம் அப்படின்னா வயல் சார்ந்த 6, 16, 26, 36, 46 இந்த எண்ணை கொண்ட பாடல்கள் மருத திணையுடைய பாடலாக இருக்கும். அடுத்து 10, 10ஆக வரக்கூடிய பாடல்கள் 10, 20, 30, 40, 50ன்னு அந்த 10, 10 என்று வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே நெய்தல் திணைக்கூடிய பாடல்களாக இருக்கிறது. மீதம் என்ன இருக்குது? 1வது பாடல், 3 என்ற எண் கொண்ட பாடல், 5 என்ற எண் கொண்ட பாடல், 7 என்ற எண் கொண்ட பாடல், 9 என்ற எண் கொண்ட பாடல்லாம் பாலை திணையுடைய பாடல்களாக இருக்குது. இதுதான் அகநானூறுடைய 400 பாடலை அந்த எண்ணிக்கையை கேட்டாலே அது என்ன திணையுடைய பாடல்கள் நம்ம சொல்ல முடியும். இப்போ 341வது பாடல் என்ன அப்படின்னா பாலை திணையுடைய பாடல்கள்னு சொல்லலாம். ஏன்னா 1 என்பது பாலை. 422வது பாடல் என்ன 322வது பாடல் என்ன அப்படின்னா அது குறிஞ்சி திணை பாடல் அப்படின்னு சொல்ல முடியும். 116வது பாடல் எது அப்படின்னா அது மருத திணையுடைய பாடல் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 6ன்னு சொன்னால் மருதம். 224வது பாடல் எது அப்படின்னு கேட்டால் அது முல்லை திணையுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ன்னு வந்தால் அது முல்லை. இந்த அடிப்படையில் தான் அகநானூறு நமக்கு ஒரு மிக சிறந்த தெளிவுரையை வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட நிறைய வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நந்தர், மோரியர் போன்ற வடநாட்டு மன்னர் பற்றிய வரலாறு செய்திகளை இந்நூல் தருகிறது. அது மட்டுமல்லாமல் கங்கர், திரையர் போன்ற மன்னர்களை பற்றி இருக்கிறது. ஊராட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான வரலாற்று தகவல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. கடல் வாணிகம், திருமணம், திருவிழாக்கள் இவையெல்லாம் இந்த நூலில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்ணன், ராமன் போன்ற புராண இதிகாச கதாநாயகர்கள் பற்றியும் அகநானூறு பேசுகிறது. எனவே தான் இது தொகுக்கப்பட்டது குறுந்தொகைக்கு பிறகு இருக்கலாம் என்று இதனுடைய திணை அமைப்பிலிருந்து சொல்ல முடிகிறது. இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா 86வது பாடல், அதாவது ஒரு மருதத்திணை கொண்ட 86வது பாடல் பார்த்திங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியை பற்றி அது பேசுது. அந்த திருமண நிகழ்ச்சியில் மறையூன் இல்லாமலே, அந்தனர் இல்லாமலே, தீ இல்லாமலே, நெருப்பு கொண்டு இல்லாமலே முற்றும் தமிழுக்கே உரிய திருமணம் முறையில் நடைபெற்றது என்று அதை ஆணித்தனமாக சொன்னார் பி.டி. சீனிவாச ஐயங்கார். இதை போன்ற மிக முக்கியமான வரலாற்று பதிவுகள் இந்த நூலில் நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்நூலில் ஊட்டியார் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர், ஊட்டியார் அப்படின்னு பேர். நோய்பாடியார் அப்படின்னு ஒருத்தர். இந்த ஊட்டியார் அப்படிங்கிறவரும் நோய்பாடியார் என்பவரும் அவருடைய இயற்பெயர் அல்ல. அவர் பாடிய பாடல்களில் ஒரு உவமை ஊட்டியார் என்ற உவமை
சொன்னதுனால அவருடைய பெயர் ஊட்டியார் அப்படின்னு பேர். அவர் பாடிய பாடலில் நோயை பற்றி பாடியதுனால நோய்ப்பாடியார் என்கிற உவமையால் குறிக்கப்பெறக்கூடிய புலவர்களும் இந்நூலில் நாம் காண முடிகிறது. இந்த நூலினுடைய மிக சிறந்த பாடலில் குறிஞ்சி பன்னிசையிலே மயங்கி தினை உண்ண வந்த ஒரு ஆண் யானை அகலாது அங்கேயே நின்று உண்ணாமல் உறங்கியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த அகநானூருடைய பாக்களுக்கு ஒரு வலுவான சிறப்பை சேர்க்கிறது. அதே போல் நம்முடைய தமிழ் அகத்தினுடைய இலக்கண சிறப்புகளையும் களவு, கற்பு, அறத்தோடு நிற்றல், பிரிவாற்றாமை போன்றவற்றையும் அழகாக விளக்கக்கூடிய மிகப்பெரிய கவிதைகளாக இருப்பதனால மிக தெளிவாகவும் இது விளக்குகிறது. இப்படிப்பட்ட அகநானூறு என்ற நூலை நீங்கள் நன்றாக தயார் செய்து இதை பற்றிய வினாக்கள் வருகிற போது அதற்கான விடையளித்து வெற்றி பெற அன்புடன் வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.